இந்த ப்ராடக்டோட நேம் வந்து ஃப்ராக் பேலன்ஸ் ட்ரீ. ஸோ பாக்ஸ் ஓப்பன் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் பாக்ஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா 50 ஃப்ராக்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு 10 ஃப்ராக்ஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி 5 செட் இருக்கும். 5 செட்டுலேயும் ஈச் வந்து 10 இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு டைஸ் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஃப்ராக் பேலன்ஸ் ட்ரீ இருக்கும், போலு ப்ளஸ் பேஸ் இருக்கும். ஸோ இது எப்படி செட்டப் பண்ணுறதுனா, பேஸை வச்சுட்டு அது மேலே வந்துட்டு போல் வச்சிடணும். போல் வச்சுட்டு மேலே வந்து ட்ரீ இருக்குல்ல, அதை வந்து செட் பண்ணணும். ஸோ இதுதாங்க செட்டப் வந்துட்டு எப்படி இந்த கேமோட செட்டப் வந்து ப்ளே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ஃப்ராக்லாம் வந்துட்டு எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு ஈஸி தான் உங்களுக்கு. அதை எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஃப்ராக்ஸாக வந்துட்டு ரிமூவ் பண்ண வேண்டியதான். ஸோ உங்களுக்கு ரிமூவ் பண்ணும்போதே அந்த ஃப்ராக்ஸோட குவாலிட்டிலாம் வந்துட்டு தெரியும், எவ்வளோ கனமாக இருக்கும், நல்லா கனமாக இருக்கும். ஸோ அதுதான் அது. ஸோ பாருங்களேன் எப்படி ரிமூவ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்குங்க. ஸோ 1 பை 1 நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 50 பீசஸ் ஆஃப் ஃப்ராக்ஸ் வந்துட்டு க்யூட் ஃப்ராக்ஸ் வந்துட்டு கிடச்சிரும். ஸோ அதுதான் அது. ஸோ பாருங்களேன் உங்களோட குவாலிட்டி வந்து தெரியும், நல்லா க்ரீனிஷாக நல்லா குவாலிட்டி மெட்டீரியலாக மேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ க்ளோஸ்அப்பில் பாருங்களேன் எப்படி இருக்குது. ஸோ 50 ஃப்ராக்ஸ் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு அழகாக. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் அதை க்ளோஸ்அப்பில் வேணால் நெக்ஸ்ட்டு ஷார்ட் வர பாருங்கள். ஸோ அதோட ஸ்டைல் பாருங்களேன், நல்ல குவாலிட்டியான ஃப்ராக்ஸ். அது பார்க்கும்போதே தெரியும், லுக் வைஸ்லேயே வந்துட்டு நல்ல குவாலிட்டியான ஃப்ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கேம் ப்ளே பார்க்க போகிறோம். கேம் ப்ளே வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க, நம்ம டைஸ் வந்துட்டு இது வந்து மேக்ஸிமம் 4 பிளேயர்ஸ் வரையும் விளாடலாம். டைஸை வந்துட்டு 1 பை 1 வந்துட்டு ரோல் பண்ண போகிறோம். ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு எத்தனை நம்பர் விழுகுதோ அத்தனை ஃப்ராக்ஸ் வந்துட்டு வச்சுட்டே வரணும். அது மாதிரி ஒவ்வொரு பிளேயரும் வந்துட்டு டைஸை வந்து ரோல் பண்ணணும். ஸோ வச்சுட்டே வரணும். ஃப்ராக் வந்து பேலன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதே தான் ரிப்பீட்டடாக வந்துட்டு இப்போ 4 பிளேயர்ஸ்னால் வந்துட்டு ரிப்பீட்டடாக டைஸ் ரோல் பண்ண போகிறீங்க. எத்தனை நம்பர் வருதோ அத்தனை ஃப்ராக்ஸ் வந்துட்டு வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணிகிட்டே வர போகிறீங்க. கேமோட ரூல் என்னென்னா, எந்த பிளேயர் கடைசியாக வைக்கிற ஃப்ராகில் வந்து விழுகுதோ அந்த பிளேயர் வில் பி லாஸ்ட். ஸோ இதுதான் சிம்பிள் கேம்லங்க, நல்ல ஃபன் ஃபில்டு கேமு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஃபன் இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இது பாருங்களேன், இப்போ விளாண்டுட்டுருக்காங்க. அதில் வந்துட்டு கடைசியாக வைக்கிற ஃப்ராக்ஸில் வந்துட்டு இப்போ விழுகுது அப்படின்னா அந்த பிளேயர் தான் வந்துட்டு லாஸ்ட்டு. இங்கே பாருங்களேன், வைக்கல விழுகுதா.